சப்பாத்திக்கு தொட்டுக்க ராஜ்மா பீன்ஸை வச்சு தான் ஒரு கிரேவி செஞ்சுருந்தேன். இந்த பீன்ஸ் பருப்பை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். 7-8 விசில் விட்டால் தான் நல்லா வெந்து வரும். தாளிப்புக்கு பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்திட்டு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்திக்கணும். இதில் மசாலா தூள்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நான் இன்றைக்கி குடமிளகா சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா வதங்கி வந்ததும் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு கிளறி விடணும். நான் இதுக்கு வேக வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து அரைச்சிட்டு அதோட சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். தேங்காயை அரைச்சி வடிகட்டி பால் மட்டும் சேர்த்திருக்கேன். தேங்காயோடு சேர்த்தணும் அப்படின்னா திப்பி திப்பியாக இருக்கும். இப்படி சேர்த்தும் போது ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். இறக்கும் போது ஒரு ஸ்பூன் நெய், கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.